சப்பாத்தி வந்து இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஈஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் மாவு எடுத்ததுனால ஒரு பக்கமாக மாவை தள்ளி வச்சுட்டு ஈஸ்ட் கொஞ்சம் போட்டு அதில் தண்ணி விட்டு வச்சிடலாம். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஈஸ்ட்டு போதும். அப்படியே தண்ணியிலே கொஞ்சம் ஊறட்டும். நம்ம இது சப்பாத்தி மாவு பசையை அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இனி நம்ம ஆட் பண்ண வேண்டிய மாவெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் மைதா மாவும் எடுத்திருக்கேன், கடலை மாவு கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.